புதிய பணியிடங்கள் உருவாக்குவது என்கின்ற வகையிலும் இன்றைக்கு 1000 செவிலியர்கள் பொங்கலுக்கு முன்னால் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே 4825 சேர்த்து 169 செவிலியர்கள் நிரந்தரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அரசு ஒப்புக்கொண்டபடி பொங்கலுக்குள் அனைத்தையும் முடிக்க முடிவெடுத்திருக்கிறோம். இன்றைக்கு 169 செவிலியர்களுக்கு காலமுறை ஊதியத்தில் பணி நியமன ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒப்பந்த செவிலியர்களுக்கு, குறிப்பாக எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களுக்கு தொடர்ச்சியாக பணி நிரந்தரம் என்பது மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2001 மே மாதத்திற்கு பிறகு இதுவரை 4825 ஒப்பந்த செவிலியர்கள் படிப்படியாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மீதம் இருக்கிற 8000க்கும் மேற்பட்ட எம்ஆர்பி ஒப்பந்த முறையிலான செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுப்பெற்று, அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு வருகிற பொங்கலுக்கு முன்னால் 1000 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் காலி பணியிடங்களாக இதுவரை கருதப்பட்ட ஒரு 169 கண்காணிப்பாளர், டியூட்டர் போன்ற பொறுப்புகளுக்கு பதவி உயர்வின் மூலம் ஒரு 400க்கும் மேற்பட்ட இடங்களும், புதிதாக கட்டப்பட்டு வருகிற தீவிர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடங்களுக்கு புதிய பணியிடங்கள் உருவாக்குவது என்கின்ற வகையிலும் இன்றைக்கு 1000 செவிலியர்கள் பொங்கலுக்கு முன்னால் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு 169 காலி பணியிடங்கள் தமிழக அரசில் செவிலியர்களுக்கென்று இருக்கிற ஒட்டுமொத்த காலி பணியிடங்களும் இன்றோடு நிரப்பப்பட்டிருக்கிறது. புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு பதவி உயர்வுகளின் மூலம் உருவாக்கப்படுகிற பணியிடங்களும், புதிய மருத்துவ கட்டமைப்புகளுக்கு உருவாக்குகிற பணியிடங்களும் மிக விரைவில் உருவாக்கப்பட்டு, ஏற்கனவே அரசின் சார்பில் சொன்னதைப் போல பொங்கலுக்கு முன்னால் மீதம் இருக்கிற 831 செவிலியர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகள் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு இந்த நிகழ்வில் ஒரு 15 மருத்துவ பதிவேடு நுட்புணர்கள், 10 இளநிலை உதவியாளர்கள், 6 தட்டச்சர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பணிமாறுதல்கள் வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற்று அவர்களுக்கும் இன்றைக்கு இந்த ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது. ஆக செவிலியர்கள் ஒரு 169 பேரும், பதவி உயர்வு பெற்றவர்கள் ஒரு 31 பேரும், ஆக மொத்தம் 200 பேருக்கு இன்றைக்கு இந்த ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஏற்கனவே 4825 சேர்த்து 169 செவிலியர்கள் நிரந்தரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த எம்ஆர்பி செவிலியர்கள் முறை என்பது 2015ஆம் ஆண்டு அன்றைய அதிமுக அரசின் போது உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். எம்ஆர்பி தேர்வு எழுதியதற்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை என்றாலும், அவர்களுக்கு வழங்கப்படுகிற அந்த பணியாணைகளில் 2 வருடங்களுக்கு பிறகு செவிலியர் பணியிடங்கள் காலியானதற்கு பிறகு பணிமூப்பு அடிப்படையில் அவர்களுக்கு உரிய இடங்கள் ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் 2015 2021 வரை ஒரு 6 ஆண்டுகளில் வெறும் 1871 இடங்களை மட்டுமே அன்றைய அதிமுக அரசு நிரப்பியது. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செவிலியர்கள் மேல் இருக்கிற அக்கறையின் காரணமாகவும், கொரோனா பேரிடர் காலத்தில் இவர்களுடைய அர்ப்பணிப்பு மிகுந்த பணியின் காரணமாகவும்
அவர்களுக்கு இன்றைக்கு தொடர்ச்சியாக 4825 பணியிடங்களை நிரப்பியிருப்பதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு மீண்டும் ஒரு 1000 பணியிடங்களுக்கான பணி நிரந்தரம் செய்யப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். அதில் முதல் படியாக இன்றைக்கு 169 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு அன்றைக்கு போராட்டத்தை முன்னின்று நடத்திய சங்கம் தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம். இந்த சங்கத்தின் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்பது ஒரு 724 பேர் ஏற்கனவே கொரோனா காலத்தில் தற்காலிக பணியாளர்களாக எடுத்தவர்களையும் ஒப்பந்த செவிலியர் பணியாணைகளை அவர்களுக்கு தர வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார்கள். அந்த வகையில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கொரோனா பேரிடர் காலத்தில் அதிமுக அரசு காலத்திலும் திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகும் கூட 3260 தற்காலிக செவிலியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். அவர்களை எல்லாம் இந்த ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்களில் நிரப்புகின்ற பணியினை ஏற்கனவே மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு 2146 பணியிடங்கள் தரப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசும் அந்த கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களை பணி நிரந்தரம் செய்ததில்லை என்றாலும் மாண்புமிகு முதல்வர் அவர்களை எல்லாம் ஒப்பந்த செவிலியர்கள் என்கின்ற வகையில் ஒரு 2146 பேரை எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு 724 பேர் பல்வேறு டெக்னிக்கல் ரீசன்ஸ் என்று சொல்லப்படுகிற வகையில் அவர்கள் இன்னமும் இந்த ஒப்பந்த செவிலியர்கள் பணியில் இவர்கள் சேர்க்கப்படாமல் இருந்தார்கள். இன்றைக்கு இந்த சங்கங்களின் கோரிக்கை ஏற்று 724 தற்காலிக செவிலியர்களும் இந்த ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர்கள் பணியிடங்களில் மிக விரைவில் பணியில் அமர்த்தப்படவிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு இன்னொரு சிறப்பான நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது. ஒரு 15645 செவிலியர்களுக்கு பணிமூப்பு பட்டியல் அதை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம். இது 2004ஆம் ஆண்டு தான் முதலில் இந்த பணிமூப்பு பட்டியல் 2004ஆம் ஆண்டு தான் வெளியிடப்பட்டது. ஒரு 21 ஆண்டு காலமாக பணிமூப்பு பட்டியல் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு டிஎம்எஸ் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து ஒரு 15645 பேருக்கு பணிமூப்பு பட்டியலை வெளிப்படையாக வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 4000 பேர் இந்த பணிமூப்பு பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும். அவர்களுக்கும் கால அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து அவருடைய ஆவணங்களை சரிபார்த்து பணிமூப்பு பட்டியலில் இடம்பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு சங்கத்தினர் வைத்த கோரிக்கை இன்னொரு கோரிக்கை, மகப்பேறு காலத்தில் எம்ஆர்பி செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள்தான் அரசு பணியாளர்களுக்கு 1 வருட விடுப்பு மகப்பேறு விடுப்பு என்பதை அறிவித்து 1 வருஷம் நடைமுறையில் இருந்து வருகிறது. அந்த வகையில் எம்ஆர்பி செவிலியர்களுக்கும் அது வேண்டும் என்கின்ற கோரிக்கை இன்றைக்கு ஏற்கப்பட்டு அதற்கான அரசாணை மிக விரைவில் வெளியிடப்படவிருக்கிறது. அதிலும் கூட பல்வேறு சங்கங்கள் வைத்த கோரிக்கையினை ஏற்று அந்த மகப்பேறு விடுப்பு, இதற்கு முன்னால் உயர்நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருந்தது. அந்த தீர்ப்புக்கு பிறகு யாரெல்லாம் அந்த மகப்பேறு விடுப்பு எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு ஊதியம் அரியர்ஸ் வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தற்காலிக செவிலியர்களாக இருந்தாலும் எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான மாதந்தோறுமான ஊதியம் 14,000 இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதை 18,000ஆக உயர்த்தினார்கள். அப்படி உயர்த்தி வழங்கப்பட்ட போது ஒரு 400க்கும் மேற்பட்டவர்கள் அவருடைய ஆவணங்கள் சரிபார்ப்பதில் இருந்த குறைபாடுகளினால் ஒரு 400 பேருக்கு அது வழங்கப்படாமல் இருந்தது. அந்த 400 பேர் இன்றைக்கு கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் அரியர்ஸுடன் அந்த 4,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொழிலாளர்கள் மேல் அக்கறையுள்ள அரசாக செவிலியர்களின் மருத்துவர்கள் போன்ற பல்வேறு பேரிடர் காலங்களில் உயிரை துச்சமென மதித்து பணியாற்றியவர்களின் மேல் அரசு கொண்டிருக்கும் ஒரு
பற்றின் காரணமாக இவர்களுக்கெல்லாம் இந்த பணிகள் தொடர்ச்சியாக தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த சம்பள உயர்வு, 1000 பேருக்கு பணி நிரந்தரம், மகப்பேறு விடுப்பு போன்ற பல்வேறு பணிகள் இன்றைக்கு நிறைவேற்ற தொடங்கி இருக்கிறோம். ஏற்கனவே அரசு ஒப்புக்கொண்டபடி பொங்கலுக்குள் அனைத்தையும் முடிக்க முடிவெடுத்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலும் கூட தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம், தமிழ்நாடு அரசு நர்சுகள் சங்கம், நர்சுகள் பொதுநலச் சங்கம், தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர் சங்கம், எம்ஆர்பி கோவிட் செவிலியர் சங்கம் போன்ற சங்க நிர்வாகிகள் அரசுக்கு நன்றி தெரிவித்து இப்பொழுது உரையாற்றியதை நீங்கள் கேட்டீர்கள். அந்த அளவுக்கு இந்த அரசு அவருடைய கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றி தந்திருக்கிறது.